ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு என் வேர்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மெத்தட்ஸ் அப்படின்னு என்னன்னா, இட் இஸ் அ பிளாக் ஆஃப் கோட் யூஸ் டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோட் எடுத்துக்கங்க. அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள சில பல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், கோட்ஸ் இருக்கும். அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிறது மூலிமா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் டாஸ்க்னா ஒரு வேலை, ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேலை வந்து நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிடும். இந்த மெத்தட்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மெத்தட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே ஒன்று தான். ஏன் இந்த மெத்தட்ஸ் ப்ரோக்ராமிங் தேவைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில பல ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, ரீயூசபிலிட்டி. அதாவது ஃபங்க்ஷன் இல்லைனா ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செஞ்ச வேலையை திருப்பியும் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா நம்ம ஒன்ஸ் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை டிக்ளேர் பண்ணிட்டோன்னா எப்போல்லாம் அந்த வேலை நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மார்க்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ப்ரோக்ராம் கிட்ட. அந்த மார்க்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறது தான் அதுக்கான வேலைன்னு வச்சுங்களேன். ஒரு டைம் மார்க்ஸ் கொடுக்கும்போதும் ஒரு டைம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம தனியாக க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா மாடுலாரிட்டி. அதாவது ஒரு பெரிய விஷயத்தை சின்னதாக குறைச்சிடலாம். மாடுலாரிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான லாகின், அப்புறம் லாக் அவுட்டு, ப்ராடக்ட்ஸை ஷோ பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த ஒரு ஃபீச்சர்ஸும் லைனாக நம்ம ஒரே ஃபைல் எழுத முடியாதுல்ல. ஸோ ஒரு ஃபீச்சர்ஸ்க்கும் ஒன்று ஃபங்க்ஷன் நம்ம எழுதிடலாம். இப்போ லாகின் பண்ணோன்னா லாகின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும், லாக் அவுட் பண்ணுறோன்னா லாக் அவுட்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்போ வந்து சப்மிட் பண்ணுற ஒரு ஃபார்ம்னா சப்மிட்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்டர்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த மாதிரி மாடுலாரிட்டி பர்பஸ்க்கும் நம்ம ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனபிலிட்டி. அதாவது இப்போது எந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரே ஃபைலே இருந்துச்சுன்னா, ஒரே ஸ்டேட்மெண்ட்ஸே இருந்துச்சுன்னா. இதே ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்த் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போது நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா லாகின் என்ன பண்ணணும்னா நமக்கு தெரியாது. ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கொடுப்போம். அது லாகினா லாக் அவுட்டாக எரர் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாகின்றதை கால் பண்ணால் போதும், அது பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமிங்கில். மெத்தடோட ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ரிட்டர்ன் டைம், மெத்தட் நேம், ஓப்பன் ப்ராக்கெட், பேராமீட்டர்ஸ், க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ இப்படி தான் ஒரு மெத்தட் இருக்கும். இதில் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு ஃபஸ்ட்டு சொன்னோமே அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தான் அதோட ஸ்கோப்பை குறிக்கிறது. இப்போது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் 4 இருக்குங்க: பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் டிஃபால்ட். ஸோ பப்ளிக் என்ன பண்ணணும்னா நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா நிறைய பேக்கேஜ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த பப்ளிக் யூஸ் பண்ணுறது மூலமாக எந்த கிளாஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பேக்கேஜ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்ன்ற மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும் தான் அந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ஸோ வேறு எந்த பேக்கேஜ்லையும் யூஸ் பண்ண முடியாது, வேறு எந்த கிளாஸ்லையும் யூஸ் பண்ண முடியாது, அந்த கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் என்னன்னா அந்த பேக்கேஜில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதோட சப் கிளாஸஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ வேறு பேக்கேஜில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த பேக்கேஜ்னால் அந்த பேக்கேஜில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பேக்கேஜ்னா என்னென்னா ஒரு டைரக்டரி. இப்போது ஒரு ஃபோல்டர் இருக்காச்சுன்னா ஒரு மெயின் ப்ராஜெக்ட், அந்த மெயின் ப்ராஜெக்ட்குள்ளே ஒரு 10 ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த மெயின் ப்ராஜெக்ட்குள்ளே ஒரு 10 ஃபோல்டர் இருக்கிறதால அந்த ஒரு ஃபோல்டரும் ஒரு பேக்கேஜையும் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரொடெக்டர் வந்து அந்த ஃபோல்டர் மட்டும்தான் அது வந்து ஸ்கோப்பு, அதுக்கு மேலே அதை அக்சஸ் பண்ண முடியாது. டிஃபால்ட் எதுக்குன்னா அந்த பேக்கேஜ் மட்டும்தான் அது இது பண்ண முடியும். டிஃபால்ட்டுக்கும் ப்ரொடெக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ப்ரொடெக்டட் வந்து சப் கிளாஸஸும் வந்து அதோட ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் டிஃபால்ட்டுக்கு வந்து அந்த பேக்கேஜ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். செகண்டு அதில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிட்டர்ன் டைப்னா அந்த ஃபங்க்ஷன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும். இப்போது நீங்கள் ஆடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க, 2 நம்பர் சொல்லிட்டு கொடுக்குறீங்க ஆட் பண்ண சொல்லி. அப்போ ரிசல்ட் உங்களுக்கு சம் வரணுமா இல்லையா? இப்போ 2+2னா 4ன்ற அவுட்புட் உங்களுக்கு வரணும். ஸோ அதுக்காக தான் எந்த டைப் அதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றது குறிக்கிறது தான் ரிட்டர்ன் டைப். அது இன்டீஜராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், லிஸ்ட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்டுன்ற ஒரு கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாய்டுன்ற கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து மெத்தட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் கேஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் நீங்கள் லோவர் கேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜாவாவோட ஒரு கான்செப்ட் படி நீங்கள் லோவர் கேஸில் இது பண்ணால் தான் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லோவர் கேஸ் அண்ட் அடுத்து வந்து அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், calculate sum, add member, remove member,
delete person. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லோவர் கேஸ் அப்புறம் அப்பர் கேஸ். இது வந்து கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜாவாவில் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறதுக்கான நேமிங் கன்வென்ஷன். அப்புறம் அந்த மெத்தடுக்குள்ளே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி உள்ளே வந்து வேல்யூஸ் இருக்கும். அது வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் பண்ணுறீங்கன்னா சம்முக்குள்ளே இன்ட் ஏ இன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதாவது இன்டிஜர் டைப்பில் ஒரு பேரம் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் ஏன்னு சொல்லிட்டு, இன்டிஜர் டைப்பில் பின்னு சொல்லிட்டு 2 பேரம். ஸோ இதுதான் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுமோ அதெல்லாம் இருக்கும். லாஸ்ட்டில் ரிட்டர்ன் இருக்கும். ரிட்டனில் வந்து இப்போ நீங்கள் இன்டிஜர் ரிட்டர்ன்னா ரிட்டன் இன்டிஜர் எல்லாம் பண்ணணும். இப்போ வாய்ட் இருந்துச்சுன்னா ரிட்டனே பண்ண வேணாம். ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். அந்த மெத்தடை நீங்கள் இப்போ டிக்ளேர் பண்ணிட்டீங்க. சின்டெக்ஸ் படி சம்முன்ற ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. எப்படின்னா பப்ளிக் இன்ட் சம் இன்ட் ஏ கமா இன்ட் பி அப்புறம் ரிட்டன் a + b அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அழகா. இது எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்குள்ளே 5,5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 5யும் 5யும் சேர்ந்து அதை கால் பண்ணி ரிட்டர்ன் வந்து 10ன்னு அவுட்புட் வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் நேம் அந்த மெத்தட் நேம் அது பக்கத்தில் நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ கால் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வேல்யூ கொடுக்குற இடம் தான் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ். இது ஒரு மெத்தடை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அந்த இடம் தான் வந்து பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ மெத்தட் டிக்ளேர் பண்ணுற இடம் பேராமீட்டர்ஸ், மெத்தடை வந்து பாஸ் பண்ணுற வேல்யூஸ் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட்ஸ் வந்து 2 டைப் இருக்குங்க. ஒன்று ப்ரீடிஃபைன்டு மெத்தட், இன்னொன்று யூசர் டிஃபைன்டு மெத்தட். ப்ரீடிஃபைன்டு மெத்தட்னா ஜாவாவோட இன்பில்ட் கிளாஸஸ்க்குள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் system.out.println சிஸ்டம்ன்ற கிளாஸ் மூலிமா யூஸ் பண்ணுற println ஃபங்க்ஷன் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே இன்பில்ட் கிளாஸான சிஸ்டம்ன்ற கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன். அப்புறம் string.length அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு மெத்தட். ஸோ இதெல்லாம் வந்து இன்பில்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரே யூஸ் பண்ணோம்னா அரேயோட லென்த் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா ஸ்ட்ரிங்கோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லென்த் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து ஜாவாவில் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அடுத்து யூசர் டிஃபைன்டு மெத்தட். யூசர் டிஃபைன்டு மெத்தட்னா நம்ம டிக்ளேர் பண்ணுற மெத்தட். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சம்முன்ற மெத்தட் வந்து நம்மளே டிக்ளேர் பண்ணிருக்கோம் நம்ம ப்ரோக்ராமிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்மளே டிக்ளேர் பண்ணுற மெத்தட் வந்து யூசர் டிஃபைன்டு மெத்தட். ஏற்கனவே ஜாவா மூலியமா இருக்கிறது வந்து ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். இப்போ நம்ம யூசர் டிஃபைன் மெத்தட்ல 2 வகையாக கிரியேட் பண்ணலாங்க. ஒன்று ஸ்டாட்டிக் மெத்தட், இன்னொன்று நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அது என்ன ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போது நீங்கள் மெத்தடை டைப் பண்ணுறீங்களா, அந்த மெத்தட் டைப் பண்ணும்போது ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபைக்கு அப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் ஸ்டாட்டிக் மெத்தட். இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படி சொல்கிறோம். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் சொல்லுவோம். ஸோ ஒரு மெத்தட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஒரு கிளாஸில் எடுத்திங்கன்னா மெத்தட் இருக்கும், வேரியபிள்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மெத்தட்னாலும் சரி ஒரு வேரியபிள்னாலும் சரி எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணாலும் அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டே தெரியலனா நீங்கள் எங்கேயுமே வந்து அதை கால் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டாட்டிக்ன்ற ஒரு கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் வெறும் அந்த கிளாஸ் நேமை வச்சு ஈஸியாக வந்து அதை கால் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட்டே பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக வந்து அதை காலே பண்ணிடலாம். இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்டாட்டிக்ன்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் மெயின் மெத்தட் கூட பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் சொல்லிட்டு கொடுக்குறோம். ஏன்னா ஜேவிஎம் ரன் ஆகும்போது மெயின் மெத்தடுன்றதை பார்க்கும். அந்த மெயின் மெத்தட் ஸ்டாட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் அது அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுவே அந்த ஸ்டாட்டிக் நம்ம கொடுக்கணும்னா ஜேவிஎம் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது கால் பண்ணுற மாதிரி இருக்கும், அது காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஸோ ஜேவிஎம் டிசைன் பண்ணப்பட்டது எப்படின்னா மெயின்ன்ற மெத்தட் மட்டும் எப்பவுமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். அதனால தான் ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாமல் வித்தவுட் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் ஜேவிஎம் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதனால தான் ஸ்டாட்டிக் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் ஸ்டாட்டிக் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் அந்த மெத்தடை நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் கன்ஃபார்ம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ ஒரு சில மெத்தட்லாம் வந்து ரொம்ப செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், உங்களோட அக்கௌண்ட் நேம் இதெல்லாம் வந்து ஷோ பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டால் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறவங்க. அதனால வித்தவுட் ஸ்டாட்டிக் மெத்தட் வித்தவுட் ஸ்டாட்டிக் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுதான் நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க. நம்மக்கிட்ட இப்போ ஒரு மெத்தட் இருக்குங்க, இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம். இங்கே வந்து நம்ம கால் பண்ணுறோம். எப்படி கால் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ மெயின் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ மெயின். ஸோ இந்த கிளாஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளேன்னு கொடுத்தோன்னா திஸ் இஸ் டிஸ்பிளேன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா திஸ் இஸ் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இதுதான் வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இதுவே நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணல, வெறும் டெஸ்ட்ராயின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன்னு வச்சுங்களேன்.
எனக்கு வந்து எரர் காமிக்கும். ஏன் எரர் காமிக்குது? ஏன் எரர் காமினா cannot make a static reference to the non-static method display from the type main. அப்போது ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து யூஸ் பண்ணாமல் அதை வந்து ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போது இப்போ நம்ம ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் பப்ளிக் ஸ்டாட்டிக் இப்போ பார்த்தீங்களா எரர் போயிடுச்சு. ஸோ இதுதாங்க ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட்டே பண்ண வேணாம். அதனால தான் மெயின் மெத்தட் எப்பவுமே பப்ளிக் ஸ்டாட்டிக் வைட் மெத்தட். இந்த மெயின் மெத்தட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்கில் நம்ம கொடுத்துருக்கோம். மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஏன் வந்து ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். ஸோ இதனால தான் வந்து மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம int mark = 78 சொல்லிட்டு மார்க் இருக்குது. int mark 2 = 89 சொல்லிட்டு 2 மார்க்கை வந்து இன்டிஜராக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த 2 மார்க்கும் வந்து ஒரு சம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். sum = mark 1 + mark 2 அப்படி சொல்லிட்டு அடிஷன் பண்ண போகிறோம். இந்த 2 சம்மோட மார்க் எவ்வளோ, 2 டோட்டல் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணிடணும். அடுத்து திருப்பியும் வந்து mark 1 = 98, mark 2 = 88 சொல்லிட்டு கொடுத்து திருப்பி sum 2க்கான மார்க் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது சம் வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகும்னா 167, 186 சொல்லிட்டு வந்துடுச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா ஒரு டைமும் நம்ம வந்து சம் வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, mark 1 mark 2 mark 1 mark 2ன்னு சொல்லிட்டு எப்போல்லாம் நம்ம அடிஷன் பண்ணுறோமோ அப்போலாம் திருப்பி நம்ம டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து சிம்பிளாக தெரியும். இதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு ரியல் டைமாக வந்து ஒரு ஸ்கூலோட டேட்டாபேஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அவங்களோட மார்க்லாம் கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா திருப்பி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம மெத்தட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. ஸோ அந்த ரீசனுக்கு தான் நமக்கு வந்து மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன் வருது. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் int ரிட்டர்ன் டைப் int கொடுத்துரும். int sum of int a, int b அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா a + b. ஸோ இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்போல்லாம் வந்து சம் யூஸ் பண்ணுறோமோ, அடிஷன் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த மெத்தட் நம்ம ஜஸ்ட்டு கால் பண்ணால் போதும். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இது பண்ண தேவையில்லை, ஒரு டைம் நம்ம அந்த ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. ஸோ mark 1, mark 2 அப்படி சொல்லிட்டு கொடுத்தோம்னா இப்போது இங்கே நம்ம கால் பண்ணுறோமா, இப்போ இதே ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனாக இங்கே நம்ம ஃபங்க்ஷன் கால் வந்து பண்ணுறோம் அதே இடத்துல. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸி ஆகிடுச்சு. நம்ம ஒரு டைமும் வந்து இது பண்ண தேவையில்லை, ஒரு டைம் நம்மளே வந்து மேனுவலாக பண்ண தேவையில்லை. இப்போ இதுக்கிட்ட கொடுத்தா போதும், இவன் வந்து பிரிண்ட் பண்ணிவிடுவான். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் என்ன நடக்குது, ரீயூஸ் பண்ணுறோம். ஒரு கான்செப்ட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ரீயூஸ் பண்ணுறோம். மாடுலாரிட்டி, ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சிம்பிளாக முடிச்சிடறோம், ஒரே லைனில் முடிச்சிடுறோம். ஸோ அதேமாதிரி பெட்டர் அப்ஸ்ட்ராக்ஷன், அது என்ன பண்ணாலும் தெரியாது ஆனால் அவுட்புட் கரெக்டாக கொடுத்தோம், இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். அடுத்து மெயின்டெனபிலிட்டி, இப்போ எங்கன்னா எரர் வந்துச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனில் எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலாக ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிற ப்ரோக்ராமிங்கில். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட மெத்தட்ஸ்ன்ற வீடியோ முடியுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊப்ஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து ஊப்ஸ் லேட்டாக வரும். ஸோ ஒரு முக்கியமான கான்செப்ட்னே சொல்லலாம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து ஊப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அட்ரஸ் நீங்கள் அண்டில் தென். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் துறை அண்டில் தென். பாய்.